இங்க நாய்களை வாங்கி வியாபாரம் பண்ற 2 பேர் மலேசியா பிரீட் நாய்களை வாங்க ஒருத்தர்ட்ட வராங்க. அவரு தன்னோட மனைவியோடையும் நாய்களோடையும் ஒரு ஐசோலேட்டடான இடத்துல வாழ்ந்துட்டு இருக்காரு. அவங்க சாப்பாடை தேடி வெளியில போக வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அவரோட நாய்களே அங்க சுத்தி இருக்கிற மரங்கள்ல இருந்து உணவுப் பொருட்கள் எல்லாம் சேகரிச்சு கொடுக்குது. அங்க இருக்கிற குளத்துல இருந்து மீன்களையும் புடிச்சு கொடுக்குது. அந்த அளவுக்கு அதுங்களை ட்ரைன் பண்ணி வச்சிருக்காரு. இப்போ அந்த நபர் நாய் வாங்க வந்த வியாபாரிகளோட மனைவியை மட்டும் அங்கேயே தனியா விட்டுட்டு போறாரு. உங்க மனைவியை தனியா விட்டுட்டு போறீங்களே, உங்களுக்கு பயமா இல்லையான்னு கேட்க, தன்னோட நாய்கள் இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த கவலையும் இல்லைன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. போன இடத்துல அந்த நபர் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட இந்த தகவலை அந்த பொண்ணு கிட்ட சொல்றதுக்காக 2 பேரும் திரும்ப இங்க வராங்க. ஆனா எஜமானர் இல்லாம வரதை பார்த்த நாய்கள் அவங்கள உள்ளேயே விட மாட்டேங்குது. அவங்களும் எவ்வளவோ ட்ரை பண்றாங்க, பட் முடியல. அந்த சத்தம் கேட்டு அந்த பொண்ணும் வெளியில வந்து பாக்குறா. அவளோட ஹஸ்பண்ட் இறந்த விஷயத்த சொல்றதுக்காக பக்கத்துல வர சொல்றாங்க. அவளும் தயங்கிக்கிட்டே ஒரு குச்சை கையில எடுத்துக்கிட்டு கீழே இறங்க பார்த்தா அந்த நாய்கள் அவளையுமே வீட்டை விட்டு வெளியில வரவே அனுமதிக்க மாட்டேங்குது. அதையும் மீறி அவ கீழே இறங்க பார்க்க அவ கால்லயே ஒரு கடியை போட்டு ஜம்ப் பண்ணி எட்டி ஒரு உதைய விட்டு உள்ள தள்ளி விட்டுருது. பொண்டாட்டி மேலேயே சந்தேகப்பட்டுதான் இந்த மாதிரி ட்ரைன் பண்ணி வச்சிருக்கான் போல. இவனுங்களும் வேற வழியில எல்லாம் போய் தகவல் சொல்லலாம்னு பார்த்தா அந்த நாய்கள் கேங்கா பிரிஞ்சு போய் காவலுக்கு நிக்குதுங்க. அதனால கடுப்பான ஒருத்தன் நான் கிளம்புறேன்ட்டு கிளம்பிட, இன்னொருத்த மட்டும் அந்த பொண்ணை எப்படியாவது காப்பாத்தணும்ட்டு மணிக்கணக்கா இல்லைங்க நாள் கணக்கா அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நாய் கடிச்சதுனால அந்த பொண்ணும் கொஞ்சம் கொஞ்சமா இன்ஃபெக்ட் ஆகி சிக்காகிட்டு இருக்க. இப்ப வேற வழியே இல்லாம அவன் வச்சிருந்த கன்னை வச்சு அந்த நாய்களை சுட்டு கொன்னு புதைச்சிட்டு அந்த பொண்ணையும் அங்க இருந்து காப்பாத்திடுறான்.